வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் குணநலப்பேரும் சமுதாய நலனும் என்ற தலைப்பின் கீழ் உலக அமைதி பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 12. சமுதாய அமைப்பில் ஒரு உறுப்பினராக வாழும் தனி மனிதன் தன் அளவில் முழுமை பெற்றுவிட்டால் மனதில் அமைதி பெற்று வாழலாம். மன அமைதி நீடித்து நிலைக்க வேண்டுமெனில் சமுதாயத்தின் வாழ்க்கை முறையை திருத்தி அமைத்து சமுதாயத்தில் அமைதி நிலவச் செய்ய வேண்டும். தனி மனிதனின் குடும்பத்தில் அமைதியின்மை நிலவுவதற்கு காரணம் தனி மனிதனிடம் உள்ள குறைபாடுகளால் மனிதர்களின் கூட்டு அமைப்பான குடும்பத்தில் அமைதியின்மை நிலவுகிறது. அமைதி என்பது தனி மனிதனிடம் தொடங்கி குடும்ப அளவில் விரிந்து சமுதாய விரிவாக அமைய வேண்டும். அமைதி என்பது குடும்ப அமைதிக்கு தனி மனிதனின் குணநல மேம்பாடு, செல்வ வளம், கடமைகளை செவ்வனே ஆற்றுதல் இவையே அடிப்படையாகும். அமைதி எப்போதும் குலையாது இருக்க வேண்டுமெனில் கடவுள் தன்மை, இயற்கை தத்துவம், வாழ்க்கை தத்துவம், அறிவறிந்த நிலை முதலியவற்றை தனி மனிதன் முழுமையாக அறிந்திருந்தால் அமைதி எப்போதும் குலையாது. தனி மனிதனின் அமைதியை கொண்டே குடும்பமும், குடும்ப அமைதியை கொண்டே உலக அமைதியும் காக்கப் பெறுகின்றன. உலக அமைதிக்கு அடிப்படை எதுவாக இருக்கிறது? குடும்ப அமைதியே உலக அமைதிக்கு பாலம் போன்றது. தனி மனித அமைதியே உலக அமைதிக்கு அடிப்படையாகும். போர் என்பது மனிதனே தனித்தனியாகவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கும் ஒரு கொடிய செயல். இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை தோன்றிவிட்டால் ஏதேனும் ஒன்றுதானே வெற்றி பெற முடியும். போர் தொடங்கிய வரலாறு மனித குலத்தில் பிறரை மதித்து வாழ வேண்டும் என்ற பண்பாடு உருவாகாத முன்னர் கூலிக்காக பிறரை கொலை செய்யும் போர்கள் அவ்வப்போது உண்டாகின. பழக்கத்தின் காரணமாக தற்காலத்தில் போர்கள் தொடர்கின்றன. போரின் காரணங்கள் பொருட்களை முன்வைத்து தோன்றிய போர் கால வெள்ளத்தால் மண்ணை வைத்தும் மக்களை வைத்தும் விரிந்தது. பொன், மண், மக்கள் இவற்றை முன்வைத்து தன்னையும் தன் மதிப்பையும் மறந்து மனிதன் ஆற்றிய உணர்ச்சி வயப்பட்ட செயல்களும் அதனால் விளைந்த விளைவுகளுமே போர் தொடங்கியதற்கான காரணங்கள் ஆகும். போரினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பு போர் நடைபெறும்போது ஏற்படும் இராணுவ செலவு, உயிரிழந்தோர் குடும்பத்தின் வருமான இழப்பு, நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார சீரழிவு, பொருட்களின் விலை ஏற்றம், போர் முடிந்த பின் அந்த சீரழிவை சமப்படுத்த ஆகும் செலவு என்ற அளவில் பொருளாதார பாதிப்புகள் எண்ணில் அடங்காதவை. போரினால் ஏற்படும் உயிரிழப்பு போரில் உயிரிழக்கும் அப்பாவி மக்கள் மற்றும் வீரர்கள் இழப்பால் அவர்களது பெற்றோர்கள் படும் துயரம், வீரர்களின் மனைவி மக்கள் படும் துயரம், உறுப்புக்கள் இழப்பு, உயிர் இழப்பு, போர் அச்சம், போரின் கொடுமை போன்ற போரின் இழப்புகளை தாங்கிக் கொள்வதால் ஏற்படும் மன பாதிப்புகள், போரினால் ஏற்பட்ட துன்பங்களால் உண்டாகும் பழிவாங்கும் உணர்வு, மீண்டும் போர் இழந்தால் எவ்வாறு அதை எதிர்ப்பது என்ற அச்சத்தால் பொருளளவிலும் மன அளவிலும் உண்டாகும் துன்பங்கள் என்று பல வகையான துன்பங்களுக்கு மனிதர்கள் ஆளாகின்றனர். தத்துவஞானி மகரிஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவித்த ஆண்டு மற்றும் அதனுடைய நோக்கம். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனது கோட்பாடுகளை செயலாக்க உலக சமுதாய சேவா சங்கம் என்ற நிறுவனத்தை 1958 தோற்றுவித்தார். அந்த சங்கத்தின் பெரும் நோக்கம் உலக அமைதியாகும். போரற்ற உலகை காண கனவு கண்ட மகரிஷி அவர்கள் அந்த கனவு நனவாக பல திட்டங்களை வகுத்துள்ளார். இருட்டறை ஆட்சி என்பது சமுதாயத்தில் குற்றச்செயல்களையே செய்து வாழும் குற்றவாளிகளுக்கு வருமானம் அதிகம் என்பதால்
அவர்கள் குழு குழுவாக சேர்ந்து எல்லா நாடுகளிலும் தனித்தனியே இருட்டறை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். ஐக்கிய நாடு சபையின் பொறுப்பு மற்றும் அதனுடைய பணிகள் யாவை? அனைத்து நாடுகளின் எல்லைக்கோடுகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஐக்கிய நாடு சபைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து நாடுகளும் போர் முறைகளை கைவிட வேண்டும். அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதையோ விற்பனை செய்வதையோ அடியோடு நிறுத்த வேண்டும். உலக மக்கள் அனைவரும் வாழ்க்கை வசதிகள் அனைத்தையும் பெற்று அமைதியாக வாழ்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அனைத்து நாடுகளின் இராணுவங்களையும் அகில உலக அமைதி அணியாக மாற்றியமைத்து போர் வீரர்களின் சேவையை உலகில் பின்தங்கிய மக்களும் பின்தங்கிய நாடுகளும் மேன்மை பெற பயன்படுத்த வேண்டும். போர் சட்ட விரோதமானது என்று அறிவிக்கப்பட வேண்டும். போரினை இப்பூமி பரப்பிலிருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்த வேண்டும். மனித குலத்தை பன்னாட்டு பற்றுடைய உன்னத நிலைக்கு உயர்த்துவதையே லட்சியமாக கொள்ள வேண்டும். அனைத்து நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினராக வைக்க வேண்டும். அந்தந்த நாட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ப ஐக்கிய நாட்டு சபையில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் ஐக்கிய நாடுகளின் சபை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகளும் பணிகளாகும். ஐக்கிய நாடுகள் சபையையே உலக ஆட்சி மையமாக மாற்றியமைக்க அறிஞர் பெருமக்கள் ஏன் முன்வர வேண்டும்? ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில்தான் திருத்தங்கள் கொண்டு வந்து உலக அமைதிக்கு வழிவகுக்க வேண்டும். எனவே உலக மக்கள் அனைவரும் ஐக்கிய நாடுகள் சபையையே உலக ஆட்சி மையமாக மாற்றி அமைக்க அறிஞர் பெருமக்கள் முன்வர வேண்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலை உருவாக்கப்பட்டதின் நோக்கம் இறை உணர்வும் அறநெறியும் சார்ந்த திட்டங்களை வகுத்து தனி மனித வாழ்க்கை முறையை கொண்டே மனித குலம் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனவளக்கலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சியில் அனைவரும் இணைந்து செயலாற்றி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறைந்த வாழ்க்கை கிடைப்பது உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.